ஆண்டவராகிய இயேசுவின் இனிய நாமம் மகிமைப்படுவதாக. கர்த்தருடைய வார்த்தைக்கு நேராய் நம்முடைய வேதாகமத்தை திருப்புவோம். 84ஆம் சங்கீதம் 11ஆம் வசனம். கர்த்தர் கிருபையையும் மகிமையையும் அருளுவார். அல்லேலூயா. எல்லாவற்றையும் அருளுகிற தேவன் இன்னைக்கு நமக்கு அவர் வாக்கு பண்ணுகிறார், உங்களுக்கு நான் கிருபையையும் மகிமையையும் அருளுவேன். God will give you grace and glory. கிருபையையும் மகிமையையும் ஆண்டவர் உங்களுக்கு தாராருன்னா உங்க தலைகள் உயர்த்தப்பட போகிறதுன்னு அர்த்தம். உங்க பெயர்கள் பிரஸ்தாபம் அடைய போகிறதுன்னு அர்த்தம். நீங்க ஆசீர்வாதமாய் இருப்பீர்கள் என்று அர்த்தம். நீங்க கனம் பெற்றவர்களாய் மாறப்போகிறீர்கள். உங்களை கர்த்தர் உயர்த்த போகிறார். நீங்க எப்பொழுதும் இல்லாத அளவுக்கு பிரகாசம் அடைவீர்கள். உங்க வாழ்க்கையில எட்டி பிடிக்க முடியாத உயரங்களுக்கு கர்த்தர் உங்களை கொண்டு போவார். இதுக்கு தான் கர்த்தர் கிருபையையும் மகிமை என்ன செய்கிறார்? அருளுகிறார். கிருபை அப்படின்னாலே நமக்கு தெரியும், தகுதியே இல்லாத ஒரு நபருக்கு கர்த்தர் கொடுக்கும் வெகுமதி தான் கிருபை. கிருபைன்னு வந்துட்டாலே அங்கே நமக்கு எந்த வேலையும் இல்லை, எல்லாம் அவருடைய செயல். யார் அங்கே கிரியை செய்கிறா? கர்த்தர். செயல்படுவது அவர். நமக்கு அங்கே ஒரு பங்கும் இல்லை. அதனால தான் எபேசியருக்கு எழுதின நிருபத்தில் பவுல் எழுதும்போது சொல்கிறாரு, கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு நீங்கள் என்ன செஞ்சீங்க? ரட்சிக்கப்பட்டீங்க. அப்போ நம்ம ரட்சிக்கப்படுவதற்கு நமக்கு ஒரு கிருபை என்ன செய்யப்பட்டிருக்கிறது? அருளப்பட்டிருக்கிறது. அதை தீத்து தன்னுடைய நிருபத்தில் எழுதும்போது எழுதுகிறாரு. தீத்து 2ஆம் அதிகாரம் அதனுடைய 11ஆவது வசனத்தை நீங்கள் வாசிச்சு பாருங்க. அந்த வார்த்தையை பார்த்தீங்களா? எல்லா மனுஷருக்கும் ரட்சிப்பை அளிக்கத்தக்க தேவ கிருபையானது பிரசன்னமாகி. அப்படின்னா என்ன அர்த்தம்? கிருபைங்கிறது ஏன் வழங்கப்படுதுன்னா எல்லா மனிதரும் என்ன செய்யணும்? ரட்சிக்கப்படணும். அதுக்கு தான் கிருபை வழங்கப்படுது. சரியா? இப்போ நம்மளாம் கிருபை பெற்றதுனால தான் நம்ம ரட்சிக்கப்பட்டிருக்கோம். இப்போ இதை உங்களுக்கு புரிகிற மாதிரி நான் சொல்கிறேன். 3 காரியங்களை இன்றைக்கி நான் சொல்ல போகிறேன். கிருபையையும் மகிமையையும் ஆண்டவர் ஏன் அருளுகிறார், அப்படி அவர் அருளுகிறதுனால அதை பெற்றுக்கொள்ளுகிறவர்கள் எப்படி இருப்பாங்க அப்படிங்கிறதற்கு ஒரு 3 காரியத்தை நான் உங்களுக்கு இன்றைக்கி சுருக்கமாக சொல்ல ஆசைப்படுறேன். நல்லா கவனிங்க. விபச்சாரம் அப்படிங்கிற பாவத்தில் ஒரு சகோதரியை பிடிச்சிட்டாங்க. இப்போ அவளை பிடிச்சி தரன்னு நினைச்சாங்க, இழுத்துட்டு வராங்க. நேராக கொண்டு வந்து இயேசுநாதர்கிட்ட நிறுத்துறாங்க. இப்போ நீங்கள் யோசிச்சு பாருங்க, அந்த கூட்டத்தில் மொத்தம் எவ்வளோ பேர் இருந்திருப்பாங்கன்னு ஏதாவது கெஸ் பண்ண முடியுதா? அப்படி எண்ணிக்கை இல்லை. ஒரு 100 பேர் இருந்திருப்பாங்களா அப்படின்னு வச்சுக்கிடுமே. இந்த பக்கம் ஒரே ஆள் தான். 100 பெருசா 1 பெருசா? 100 தான் பெருசு உலகத்தின்படி. இந்த 100 என்ன சொல்லுது? பிரமாணத்தின்படி இவள் கல்லறியப்பட வேண்டும். மோசே எழுதி கொடுத்த விதிமுறைப்படி இவள் சாகணுயா. இயேசுவே நீர் என்ன சொல்லுகிறீர் அப்படின்றான். இப்ப பாருங்க, இந்த சகோதரிய அவமானப்படுத்தி, அசிங்கப்படுத்தி, கேவலப்படுத்தி, தெருவெல்லாம் இழுத்துட்டு வந்து எந்த அளவுக்கு அவளை நிந்திக்க முடியுமோ அந்த அளவுக்கு நிந்திச்சு இப்போ கொண்டு வந்து போட்டிருக்காங்க. அப்போ இவளுக்கு மனநிலை எப்படி இருக்கும்? நமக்கு இன்னும் வாழ்க்கையே கிடையாது, நமக்கு இன்னும் எதிர்காலமே கிடையாது. நம்மளை எவ்வளவு அசிங்கப்படுத்தணுமோ அவ்வளவு அசிங்கப்படுத்திட்டாண்டுங்க. இப்போ ஒன்றே தான் மீதி இருக்கு, கல்லடிதம். அந்த கல் எப்போ என் மேலே வரும் அப்படிங்கிறது அவளுடைய எதிர்பார்ப்பாக என்ன செஞ்சிருக்கும்? இருந்து எவன் எரிய போகிறான், எப்படி எரிய போகிறான் தெரியாது. அப்போ அவளுடைய மனதில் நான் சாக போகிறேன், என் வாழ்க்கை முடிவுக்கு வந்துட்டு இதோடு அவ்வளோதான், எனக்கு இனிமே எதிர்காலம் இல்லை. அதுதான் அவளுடைய நிலைமை. ஆனால் இப்போ இயேசு அவர் தலை நிமிர்ந்து ஒரு வார்த்தை சொல்கிறாரு, உங்களில் பாவம் இல்லாதவன் இவள் மேல் முதலாவது கல்லறிய கடவன். தேவனாகிய கர்த்தர் சூரியனும் கேடகமுமானவர். கர்த்தர் கிருபையையும் மகிமை அருள. இப்போ வந்து கேடகமா நிற்கிறார் பாருங்க. இவன் மேல ஒருத்தனை கல்ல நீ செய்யக்கூடாது, நீ எறியக்கூடாது, இவளை நீ கொல்லக்கூடாது. இவள் அழிய வேண்டியவள் அல்ல, இவள் வாழணும். இவளுக்கு ஒரு எதிர்காலத்தை நான் கொடுக்கணும், இவளுக்கும் நான் ரட்சிப்பு அருளணும். என்ன, நான் கிருபை உள்ள தேவன், நான் கிருபை அருளுகிறவர்.
ஆண்டவர் கிருபை கொடுக்குறார் பாருங்க. கல்லெல்லாம் கீழே போட்டுட்டு அவ்வளோ பேரும் போயிட்டான். ஏசு சொல்கிறாரு, இனி பாவம் செய்யாத. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அப்படின்னா என்ன அர்த்தம்? கிருபைங்கிறது டிசர்வ் பண்ணுறதுக்கு எந்த ஒர்தியும் கிடையாதுங்க, பெற்றுக்கொள்வதற்கு எந்த தகுதியும் கிடையாது. ஆனால் அப்படிப்பட்ட ஒரு நபருக்கு தேவன் அருளுவதுதான் கிருபை. அந்த கிருபையை கர்த்தர் ஏன் கொடுக்கிறார்னா, நம்ம நித்திய ஜீவனில் பங்கடையணும். ரோமருக்கு எழுதின நிருபம் 6ஆம் அதிகாரம் கடைசி வசனத்தில் இருக்கு, பாவத்தின் சம்பளம் மரணம், ஆனால் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை வரமும் நித்திய ஜீவன், அவரால் உண்டான நித்திய ஜீவன். அப்போ நம்ம நித்திய ஜீவனில் பங்கடைவதற்கு தான் கர்த்தர் எதை அருளுகிறார்? கிருபை. ஏன்னா எல்லா மனிதரும் மனம் திரும்பணும், ரட்சிக்கப்படணும். அதற்குத்தான் இந்த கிருபை என்ன செய்யப்படுது? அருளப்படுகிறது. ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. அப்போ இந்த கிருபை அருளப்படுறதுனால என்ன நடக்குதுன்னா, அந்த சகோதரி அதுவரைக்கும் குற்றவாளியாய் நிறுத்தப்பட்டிருந்தாள். அவள் ஒரு பாவி என்று அடையாளப்படுத்தப்பட்டிருந்தாள். அவளுடைய வாழ்க்கையை எந்த அளவுக்கு அசிங்கப்படுத்த முடியுமோ, அவளை கேவலப்படுத்த முடியுமோ, அந்த அளவுக்கு அன்றைய சமுதாயம் அவளை சிதைத்திருந்தது. ஆனால் இப்போ இயேசு அதே இடத்துல தலை நிமிர்ந்து நடக்க வைக்கிறார். இனி அவள் பாவி அல்ல, இனி அவள் நீதிமான், தேவனுடைய பிள்ளை, தேர்வு செய்யப்பட்டவள், தெரிந்து கொள்ளப்பட்டவள், ஆண்டவருடைய அழைப்பை பெற்றவள். அல்லேலூயா. ஆண்டவருக்காக வாழ வேண்டியவள். இப்படி அடையாளமே என்ன செய்யுது? மாறுகிறது. ஆமென் சொல்லுங்க. அப்ப கர்த்தர் கிருபையை ஏன் அருளுகிறார்? எந்த ஊரில் உங்களை குறித்த ஒரு தவறான அபிப்பிராயம் இருந்ததோ, எந்த மனிதர்களுடைய கண்கள் உங்களை குற்றவாளியாய் பார்த்ததோ, எந்த இடத்துல நீங்கள் தலை கவிழ்ந்து போனீர்களோ, எந்த இடத்துல இனிமேல் என்னால் வாழ முடியாது என்கிற ஒரு அவமானம் ஏற்பட்டதோ, அந்த இடத்துல இந்த கிருபையை ரிசீவ் பண்ணி தலை நிமிர்ந்து வாழதான். ஆமென். உயர்ந்த நிலையில் வாழதான். மறுபடி நம்மளை அவங்க பார்க்கும்போது இந்த சோவா இப்படி இருக்காங்க அப்படின்னு பிரமிப்பதற்கு தான் இந்த கிருபையும் மகிமையும் அருளப்படுகிறது. அல்லேலூயா. ஆண்டவர் இந்த கிருபையையும் மகிமையை அருளுகிறார். ஒரு காலத்தில் தான் இவங்க குடிகாரங்க, இவங்க பாவிகள், கொலைகாரங்க, அநியாயம் பண்ணுவாங்க, அக்கிரமம் பண்ணுவாங்க, துணிகரமாக நடப்பாங்க, கடவுளை தேட மாட்டாங்க, அப்படி இப்படின்னு இருந்திருக்கலாம். ஆனால் என்னைக்கு இந்த கிருபை நமக்கு அருளப்படுகிறதோ அன்னைக்கு இந்த நிலைமை மாறுது, இந்த சூழ்நிலை மாறுது, இந்த வாழ்க்கை மாறுகிறது. அல்லேலூயா. அப்படி அந்த கிருபை எனக்கு அருளப்பட்டதுனால நான் தலை நிமிர்ந்திருக்கிறேன் சொல்றவங்க அவர் அல்லேலூயா. ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் எல்லாம் அவர் அல்லேலூயா. உயர்ந்திருக்கிறவர்கள் எல்லாம் அவர் அல்லேலூயா. ஒருவேளை இந்த கிருபை இன்றுதான் உங்களுக்கு கிடைக்கும் அப்படிங்கிற ஒரு நிலைமையில இருந்தா, உங்களையும் அவர் நேசிக்கிறார், உங்களுக்கும் ஒரு வாய்ப்பை கொடுக்க விரும்புகிறார், உங்களையும் தலை நிமிர செய்ய அவரால் முடியும், உங்க அவமானங்களை அவரால் மாற்ற முடியும், உங்களை குறித்த பழி சொல்களை அவரால் அகற்ற முடியும். அதே இடத்துல, அதே சூழ்நிலையில், அதே சமுதாய மத்தியில் ஆண்டவரால் உங்களை ஆசீர்வதிச்சு கனத்திற்குரியவர்களா நிலை நிறுத்த முடியும். அதுக்கு தான் கர்த்தர் கிருபையையும் மகிமையையும் அருளுகிறார். அல்லேலூயா. முந்தி இருந்ததை காட்டிலும் கேவலமாக அந்த ஊரில் வாழ்றதுக்கு கிடையாது. ரட்சிக்கப்படுறதுக்கு முன்னாடி எப்படி இருந்தோமோ ரட்சிக்கப்பட்ட பிறகு அப்படியே இருப்பதற்கு கிடையாது. இந்த கிருபையும் மகிமையும் அருளப்படுறதுனால நம்முடைய வாழ்க்கையில் ஒரு பிரகாசம், நம்முடைய வாழ்வில் ஒரு வெளிச்சம், நம்முடைய வாழ்வில் ஒரு உயர்வு, நம்முடைய வாழ்வில் ஒரு மேன்மை, நம்முடைய வாழ்வில் ஒரு மாற்றம், இதெல்லாம் அலங்காரமாக மற்றவர்களுக்கு தெரிகிறதுக்கு தான் இந்த கிருபையும் மகிமையும் அருளப்படுகிறது. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ரெண்டாவது, இந்த கிருபை நம்முடைய வாழ்வில் எப்படி செயல்படுகிறது? நல்லா கவனிங்க. முதல் நூற்றாண்டு திருச்சபை பயங்கரமாக உபத்திரவப்படுத்தப்பட்டது, கொடுமையாக துன்புறுத்தப்பட்டார்கள் விசுவாசிகள், ஊழியர்கள் எல்லாம். அப்போ ஏரோதுங்கிற ஒரு ராஜா தன்னுடைய அதிகார பலத்தை பயன்படுத்தி யாக்கோபை சிரச்சேதம் பண்ணிட்டான். அப்படின்னா என்ன அர்த்தம்? அன்னைக்கு இருந்த எருசலேம் சபையின் தலைவர் அவர் தான். அவர் என்ன செஞ்சிட்டான்? கொண்டுட்டான்.
இப்போ அவனை கொன்னதுனால யூதர்களுக்கு அது ரொம்ப பிரியமாக இருக்குன்னு சொல்லி இப்போ பேதுருவை பிடிச்சிட்டான். ஏன்னா ஒவ்வொரு நிலைகளிலே உபத்திரவங்கள் சபைக்கு கொடுக்கப்பட்டுச்சு. அதில் இது ஒரு வித்தியாசமான நிலை. கீ லீடரை பிடிச்சிட்டான். பேதுரு எதுக்கு பிடிச்சி வச்சிருக்கான்? அவனை சிரச்சேதம் பண்ணி அவனை கொல்றதுக்கு. அப்போ அந்த சபைக்கு அடுத்த கட்ட வளர்ச்சி என்ன செய்யக்கூடாது, இருக்கக்கூடாது. தலைவர்கள் இல்லாமல் இவங்க எல்லாம் செதறணும், நடத்துறதுக்கு ஆள் இல்லாமல் இவங்கெல்லாம் ஓடணும். அதுக்கு தான் அவன் பிடிச்சி வச்சிருக்கான். நல்லா கவனிங்க. ஆனால் இந்த ஏரோதுக்கு ஆண்டவர் கிருபை கொடுக்கல. இந்த ஏரோது கர்த்தருடைய கண்களில் கிருபையை பெற முடியல. அவன் ஒரு நாள் ஆண்டவருடைய தூதனால் அடிக்கப்பட்டு அவன் புழுத்து செத்துட்டான்னு பைபிளில் இருக்கு. அவன் ரட்சிக்கப்பட்டான்னு பைபிள். அவனுக்கு கிரேஸ் கொடுக்கப்படலை. அவனுக்கு ஆண்டவர் கிருபையை மகிமை என்ன செய்யல. அதே திருச்சபையை தான் கொடன்னு கொடைஞ்சவன் சவுல். ஸ்திரீகள் குழந்தைகள்னு பார்க்காம அடி உத, சிறைச்சாலை, இரத்த சாட்சியாக மறிக்கிறாங்களா, அவனுக்கு கல்லெறியா நான் சாட்சி. முதல் இரத்த சாட்சி ஸ்தேவானுடைய வஸ்திரத்துக்கு காவல் யாரு? சவுல். அப்படின்னா என்ன அர்த்தம்? நியாயப்பிரமாண விதிமுறைப்படி இந்த ஸ்தேவான் குற்றவாளி. அவனை கல்லெறிஞ்சதுக்காக உங்க மேல யாராவது வழக்கு தொடர்ந்தா ஏண்டவா நான் சாட்சி இருக்கிறேன் அப்படின்னு தைரியமா நின்னவன் சவுல். குழந்தைகளையும் பார்க்காம பெண்களையும் பார்க்காம அடிச்சு உதச்சி ஊர் ஊரா வீடு வீடா போய் துன்பப்படுத்தினவன், சபைக்கு விரோதமாய் கலகம் பண்ணினவன், அன்றைய அந்த திருச்சபைக்கு மிகவும் அச்சுறுத்தலாக இருந்தவன். ஆனா அவனை கர்த்தர் தமஸ்கு வீதியில கொல்லல, அவனை சந்தித்தார். அல்லேலூயா. அவனை ரட்சித்தார். அவனை கர்த்தர் அழிக்கல. நான் எப்படி அவனே ஆண்டவர் என்ன செஞ்சிருக்கணும்? அவனை அழிச்சிருக்கணும். அந்த தமஸ்கு வீதியில குதிரையிலேருந்து கீழே உருட்டி விட்டு அவனை கொண்டிருக்கணும். ஆனா கர்த்தர் கொல்லல. கிருபையும் மகிமையும் அருளுகிற தேவன் ஏன் கிருபையை கொடுக்கிறார் தெரியுமா? சவுல் ஆண்டவருக்கு வேணும். அல்லேலூயா. அவனை வச்சு ஆண்டவருடைய சபைக்கு சில காரியத்தை அவர் செய்யணும். அதனால தான் கர்த்தர் அவனை ரட்சித்தார். ஆமீன் சொல்லுங்க. அப்போ நாமெல்லாம் தேவனுக்கு சத்துருக்களாக இருக்கும்போது, சபைக்கு விரோதமாக பாவிகளாக இருக்கும்போது, இப்படியெல்லாம் வாழ்ந்த நம்மளை ஏன் கர்த்தர் ரட்சித்திருக்கிறார்? நம்மளை காட்டிலும் நல்லவங்களாம் இன்றைக்கி உயிரோடு இல்லை. அல்லேலூயா. நாம் செஞ்ச தப்பை காட்டிலும் சில சதவீதம் மட்டும் செஞ்சவங்களாம் இன்றைக்கி எங்கே இல்லை? உயிரோடு இல்லை. அல்லேலூயா. சில நபர்களுடைய சாட்சியெல்லாம் கேட்டிங்கன்னா அவங்க கூட இருக்கிறவங்களாம் இன்றைக்கி ஜெயிலில் இருக்காங்க. எங்கே இருக்காங்க? அவங்க கூட இருந்தவங்களாம் இப்போ எங்கே இருக்காங்க? ஜெயிலில் இருக்காங்க. ஏன்னா அவங்களுடைய வாழ்க்கை, அவங்களுடைய பழக்க வழக்கங்கள், அவர்களுடைய நட்புலாம் அப்படிப்பட்ட ஒரு கூட்டத்தோடு தான் என்ன செஞ்சிருக்கு, இருந்திருக்கு. இன்னைக்கு நிறைய பேர் வாழ்க்கையை இழந்துட்டாங்க, அழிஞ்சிட்டாங்க, ஒன்றும் இல்லாமல் போயிட்டாங்க. ஆனால் நாமெல்லாம் இன்னைக்கு இருக்கோம். அல்லேலூயா. இந்த ரட்சிப்பு நமக்கு கிருபையாய் அருளப்பட்டிருக்கு. கிருபையை மகிமையை ஆண்டவர் அருளி இருக்கிறார். எதற்காகனா நான் ஆண்டவருக்கு வேணும். ஆமீன். எனக்கு ஆண்டவர் ஏதோ ஒன்று செய்யணும், என்னை கொண்டு ஏதோ ஒன்று கர்த்தர் செய்ய விரும்புகிறார். அதுக்கு தான் கர்த்தர் கிருபையையும் மகிமையையும் அருளுகிறார். ஆமீன் சொல்லுங்க பார்க்கலாம். பவுலுடைய வேகம் ஆண்டவருக்கு வேணும். பவுலுடைய தைரியம் ஆண்டவருக்கு வேணும். பவுலுடைய ஞானம் ஆண்டவருக்கு வேணும். பவுலுடைய அறிவு ஆண்டவருக்கு வேணும். பவுலுடைய துணிச்சல் ஆண்டவருக்கு வேணும். அது திருச்சபையின் வளர்ச்சிக்கு வேணும். வேதம் எழுதுறதுக்கு அவன் வேணும். சபைகள் ஸ்தாபிக்கப்பட அவன் வேணும். சுவிசேஷ பிரபல்யம் அறிவு உண்டாக அவன் வேணும். ஆத்துமாக்கள் ஆதாயம் பண்ணப்பட சவுல் வேணும். அன்னைக்கு இருந்த சூழ்நிலையில் அவனை மாதிரி ஒரு வைப்ரண்டான ஆளு இல்லை. அதனால ஆண்டவருக்கு வேணும். அதனால அவன் மேல கிருபை, அவனுக்கு மகிமை. ஒரு ஆமீன் சொல்லுங்க பார்க்கலாம். அப்போ உங்களை ஏன் ரட்சித்து இன்னைக்கு உயிரோடு வச்சு இந்த கிருபையையும் மகிமையும் அருள்வேன்னு ஆண்டவர் பேசிட்டு இருக்கிறான்னா, நீங்கள் அவருக்கு வேணும், உங்கள் குடும்பம் அவருக்கு வேணும், உங்கள் பிள்ளைகள் அவருக்கு வேணும், உங்கள் ஞானம் அவருக்கு வேணும், உங்கள் செல்வம் அவருக்கு வேணும், உங்கள் திறமை அவருக்கு வேணும், உங்கள் படிப்பு அவருக்கு வேணும், உங்கள் ஆளுமை அவருக்கு வேணும். அல்லேலூயா. மொத்தத்தில் உங்களுக்கும் அவர் ஏதோ ஒன்று செய்ய விரும்புகிறார். உங்களை கொண்டும் அவருடைய திருச்சபைக்கு ஏதோ ஒன்றை செய்ய அவர் எதிர்பார்க்கிறார். அதுக்கு தான் கிருபையையும் மகிமையும் அவர் என்ன செய்கிறார்? அருளுகிறார். நல்லா புரிஞ்சுக்கோங்க.
இல்லாட்டி சும்மாலாம் ஆண்டவர் கிருபையும் மகிமையும் விருதாவாலாம் என்ன செய்யல கொடுக்கல. ஏதோ ஒன்றை உங்கள் மூலமாய் அவர் எதிர்பார்க்கிறார். நீங்கள் அவருக்காக செய்யணும்னு சொல்லி ஏதோ ஒரு அசைன்மெண்ட்டை கர்த்தர் உங்களுக்கு வச்சிருக்கிறார். உங்கள் லைஃப் டைமில் நீங்கள் அதை செஞ்சு முடிக்கணும்னா உங்களுக்கு அந்த கிரேஸும் க்ளோரியும் கொடுக்கப்படுகிறது. எத்தனை பேர் இதை நம்புறீங்க? ஹல்லேலூயா, ஆமென். அடுத்து பாருங்க, இந்த கிருபை இந்த மகிமை நமக்கு அருளப்படுதுன்னா இந்த கிருபை அதிகமாய் பெற்ற ஒரு நபர் தாவீது. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். இந்த தாவீது ஆண்டுடைய கிருபையை ருசித்ததுனால அவன் சொல்கிறான், என் ஜீவனை பார்க்கலும் உங்கள் கிருபை நல்லது. ஏன் தெரியுமா? இந்த கிருபை உங்களுக்கு ஏன் அருளப்படுது அப்படின்னா, தாவீது வாழ்க்கையை நீங்கள் நல்லா தியானம் பண்ணி பாருங்க. அவனுடைய ஆரம்பம் ஆடுகளுக்கு பின்பாக இருந்தது. ஆனால் கர்த்தர் அவனை எப்படி ஆசீர்வச்சார்? ஒரு சமஸ்த இஸ்ரவேலுக்கும் மகாராஜாவாக ஆசீர்வச்சிட்டு அவன் ஆண்டவரை பார்த்து சொல்கிறான், ஆண்டவரே நீங்கள் என்ன மகா மேன்மையான ஒரு மனுஷனுடைய சந்ததியாய் பார்த்தீர். அல்லேலூயா. அப்படின்னா என்ன அர்த்தம்? அவனை எல்லாரும் அப்படி பார்க்கல, ஆனால் ஆண்டவர் அவனை அப்படி பார்த்ததுனால தான் அவனுக்கு புரியுது. அதனால தான் அவன் சொல்கிறான், ஆண்டவரே எங்கள் அப்பா என்னை எப்படி பார்த்தாரு? எங்கள் வீட்டில் தான் ராஜாவில் ஒருவன். ஆமென். எங்கள் பிள்ளைகளுக்குள்ளே தான் ராஜா ஒருத்தன் இருக்கான். ஆனால் 7 பேரை கூப்பிட்டாரு எங்கள் அப்பா, என்னையே கூப்பிடலை. அப்படின்னா என்ன அர்த்தம்? எங்கள் அப்பா இவெல்லாம் ராஜாவாக ஆக மாட்டான், இவனுக்கு ராஜாவாகிற தகுதியும் அப்படின்னு. அப்போ எங்கள் அப்பா பார்வையில் நான் ஆகாதவனாக தான் என்ன செஞ்சேன். எங்கள் அப்பா என்னைய ராஜாவை பார்க்குறதுக்கு அவரால் முடியல. அல்லேலூயா, நல்லா சொல்லுங்க சந்தோஷமா. அவனுடைய சகோதரர்கள் அவங்க அப்பா கையில் கொஞ்சம் பால் கட்டிலாம் கொடுத்து தின்பண்டங்களெல்லாம் கொடுத்து அண்ணன்மாருடைய சுக செய்தியை விசாரிச்சுட்டு வான்னு சொன்னோடனே இவன் கோலியாத்தை கொண்டா என்ன கிடைக்கும்னு என்ன செஞ்சுட்டு இருக்கான் பேசி. அப்போ அவனை எப்படி பார்த்தாங்க? நீ அகங்காரம் பிடிச்சவன்பா, அந்த கொஞ்சம் ஆட்டை நீ யார்கிட்ட அப்படின்னா என்ன? அவனை எப்படி திமிரு பிடிச்சவனா பார்த்தாங்க. எப்படி பார்த்தாங்க? அந்த சகோதரர்கள் அவனை எப்படி பார்த்தாங்க? திமிரு பிடிச்சவனா தான் பார்த்தாங்க. ஆமென், அல்லேலூயா. தாவீதை சவுலின் குமாரத்தி மீகால் விரும்பி கல்யாணம் பண்ணான், நேசித்து கல்யாணம் பண்ணான். சவுல் இந்த விஷயத்தை கேள்விப்படுறான், மீகால் தாவீதை நேசிக்கிறான்னு அவனுக்கு ரொம்ப ஹாப்பி ஆயிட்டு. அல்லேலூயா, ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அப்போ விரும்பி தன்னுடைய கணவரை பார்க்கும் கண்கள் எப்படி இருக்கும்? எப்படி இருக்கும்? விரும்பி கல்யாணம் பண்ணியிருக்கா. அவன் தாவீது சும்மா சாதாரணாலாம், வெரி ஹேண்ட்ஸம், அப்படிதானே? அழகிய கண்களும் சிவந்த மேனியும் உள்ள, பார்த்து பார்த்து ரசிக்கலாம் அவனை. அப்படிதான் அதுவும் அவனை விரும்பி வேற கல்யாணம் பண்ணியிருக்கான். அப்போ அவள் பார்த்தா எப்படி பார்த்துருக்கணும்? என் புரிஞ்ச மாதிரி ஹேண்ட்ஸம் யாருமே இல்லையா, நான் லக்கி அப்படின்னு எதையாவது சொல்லியிருக்கணும். ஆனால் அவன் கர்த்தருடைய பெட்டிக்கு முன்பாக டான்ஸ் ஆடிட்டு வர்றான். அவன் ஒரு அற்பமான மனுஷனை பார்க்குறான். ஏன் தெரியுமா? தன்னை அவளுடைய நிலையிலிருந்து அவனை பார்க்குறான். ஏன்னா இவ யாரு? ராஜாவுக்கு மகா. ஆனால் அவன் அப்படி கிடையாது. அவன் பெத்லகேம் அப்படிங்கிற ஊரில் ஒரு வயசான தாத்தாவுக்கு மகன். அவன் ஒரு சாதாரண குடும்பத்திலேருந்து வந்த ஒரு ஆட்டிடையன். ஆனால் நாங்கள் அப்படி கிடையாது, நான் ஒரு ராஜாவுடைய மகா அப்படின்னு அவ பார்க்கும்போது தாவீது எப்படி தெரிஞ்சான்? அற்பமாக தெரிஞ்சான். தான் மகா அவனை நேசிக்கிறான்னு பொண்ணு கொடுக்குறதுக்கு இவருக்கு ரொம்ப இஷ்டம். அப்பா பராக்கிரமசாலிக்கு பொண்ணு கொடுக்க அப்படின்னு நினச்சி கொடுக்கல, யுத்த வீரனுக்கு பொண்ணு கொடுக்குறேன்னு கொடுக்கல, மியூசிக் வாசிக்கிறதுல கில்லாடி அப்படின்னு கொடுக்கல. அல்லேலூயா. இவனை போட்டு தள்ளுறதுக்கு இதை தவிர எனக்கு வேற சான்ஸே கிடையாதுங்கிறதுக்கு தான் பொண்ணு கொடுத்தான். எப்படி இருக்கும் பாருங்க. என் பிள்ளை விதவையானாலும் பரவாயில்ல, தாவீது உயிரோடு இருக்கக்கூடாதியா. இவன் பாருங்க எப்படி இருந்திருக்கும் பாருங்க. அப்படின்னா அவனுக்கு என்னது? அவனை பார்க்கும் போதெல்லாம் இந்த உலகத்தில் எனக்கு ஒரு விரோதி எதிரின்னு ஒருத்தன் உண்டுன்னா அது தாவீது தான். அப்போ இவனை பார்க்கும் போதெல்லாம் அவன் கண் எப்படி தான் பார்த்துச்சு? அவனை கொல்லணும், அவனை கொல்லணும், அவனை கொல்லணும், அப்படி தான் பார்த்துச்சு. தாவீதுக்கு நிறைய பிள்ளைகள், அதில் ஒரு அழகு சுந்தரன் அப்சலோம். தலையிலேருந்து கால் வரைக்கும் ஒரு பழுது கிடையாது, அப்படி ஒரு ஹேண்ட்ஸம் அவன். அவன் அப்பாவை எப்படி பார்க்கான்? தனக்கு போட்டியாக பார்க்காங்க. அந்த ராஜ்யபாரத்தை எடுக்கிறதுக்கு, அவன் ராஜாவாக மாறுறதுக்கு அப்பாவையே எதிரியாக மாற்றிட்டாங்க. இப்படியெல்லாம் இருந்த சூழ்நிலையில்
தாவீது ஆண்டவரை பார்த்து சொல்கிறான், இந்த உலகத்தில் என்னை சுற்றி இருக்கிற பார்வைகளெல்லாம் இப்படி இருக்கும்போது, ஆண்டவரே நீங்கள் என்ன மகா மேன்மையான மனுஷனின் சந்ததியாய் பார்த்தீரே. அல்லேலூயா. அப்போ கிருபையும் மகிமையும் ஏன் அருளப்படுதுன்னா, இன்னைக்கு நீங்கள் இருக்கிற நிலைமையை பார்த்து அது அருளப்படலை, இனி இருக்க போகும் நிலைமைக்காக அது அருளப்படுகிறது. உங்களுக்கு வரப்போகும் உயர்வுக்காக அது அருளப்படுகிறது. நீங்க இருந்து அனுபவிக்க போக ஆசீர்வாதங்களுக்காக அது அருளப்படுகிறது. அல்லேலூயா. நீங்க எந்த இடத்துல இருக்கீங்க, உங்க பிரச்சனை என்ன, உங்க தேவை என்ன, உங்க சூழ்நிலை என்ன, இதை வச்சு நீங்க இன்னைக்கு உங்களை பார்த்துட்டு இருக்கீங்க. நான் ஒரு பரிதாபமான, இவர் என்னை இப்படி பார்க்குறாரு, அவர் என்னை அப்படி நினைக்கிறாரு, அங்க அப்படி சொல்றாங்க, இங்க இப்படி. இந்த இடத்துல உட்கார்ந்து இந்த வார்த்தையை கேட்டுட்டு இருக்கிற உங்க ஒவ்வொருத்தரையும் ஆண்டவர் உங்க எதிர்காலத்தை கருத்தில் கொண்டு பார்க்கிறார். அதை நீங்க அடைவதற்கு தான் இப்ப கிருபையையும் மகிமையும் அருளுகிறார். அதுக்கு தான் கிரேஸும் க்ளோரியும் உங்களுக்கு கொடுக்கப்படுது. எத்தனை பேருக்கு நான் சொல்றதை ஏற்றுக்கொள்ள முடியுது? இப்போ சொல்லுங்க, இந்த கிருபை சாதாரணமானதா? இன்னைக்கு நிறைய நேரத்தில் நமக்கு கிருபையோட வேல்யூவே நிச்சயம். சும்மா கிருபை கிருபை அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறோம், பாட்டெல்லாம் என்ன செஞ்சிடறோம், பாடிடுறோம். நான் நிற்பதும் நிர்மலம் ஆகாமல் இருப்பதும் கிருபை அப்படின்னு வாய்க்கு வேணால் என்ன செஞ்சிடறோம். ஆனால் இந்த கிருபையை நம்ம பெருசாகவே என்ன செய்யறதில்லை. ஏன்னா இது நம்மை ரட்சித்து நம்மளை வாழ வச்சிருக்கு. அல்லேலூயா. ஆண்டவருக்கு நாம் தேவைங்கிறதுனால, நம்மை கொண்டு ஏதோ ஒன்று செய்கிறதுனால அது நம்மை நடத்தி கொண்டு இருக்கிறது. இந்த கிருபை ஏன் அருளப்படுது? அல்டிமேட்டாக நம்ம எந்த இடத்த ரீச் பண்ணணுமோ அந்த இடத்துக்காக தான் இந்த கிருபை நமக்கு என்ன செய்யுது, கொடுக்கப்படும். அப்போ இந்த கிருபையை நீங்கள் வேல்யூ பண்ணணுன்னு தான் ஆண்டவர் எதிர்பார்க்குறோம். கிருபைக்கு மதிப்பு கொடுக்கணுங்க. இந்த கிருபையை போக்கடிச்சிடக்கூடாது, இந்த கிருபையை விருதவாக்கிடக்கூடாது. கிருபை இலவசம், ஆனால் இது அற்பமானது கிடையாது. எபேசியர் 1:7 மட்டும் வாசி. அவருடைய கிருபையின் ஐஸ்வர்யத்தின்படியே இவருடைய, அப்படின்னா இயேசுவினுடைய இரத்தத்தினாலே பாவ மன்னிப்பாகிய மீட்பு. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். அப்போ இந்த கிருபைக்காக ஒரு கிரயம் செலுத்தப்பட்டிருக்கு. அந்த கிரயம் என்னது? இயேசுவின் இரத்தம். அல்லேலூயா. சும்மா நமக்கு ரட்சிப்பு வரல, சும்மா நம்ம ஆசீர்வாதத்தை நோக்கி நடத்தப்படலை, சும்மா நம்ம உயர்வடைய போறதில்லை. இதற்காக ஒரு தெய்வம் கிரயம் செலுத்தி இருக்கிறார். தன்னுடைய இரத்தத்தை விலைக்கிரயமா நமக்கு என்ன செஞ்சிருக்கிறார். அதனால தான் நம்ம ரட்சிக்கப்பட்டு இன்னைக்கு வாழ்ந்து ஆசீர்வாதமாக அனுபவிச்சுட்டு இருக்கிறோம். அப்போ இந்த கிருபையை நீங்கள் என்ன செய்யணும், புரிஞ்சுக்கிடணும். இது எளிதாக எனக்கு என்ன செய்யலை, இலவசமாக கிடைச்சாலும் இது எனக்கு எளிதாக என்ன செய்யலை. இந்த கிருபையை பயன்படுத்தி இஷ்டம் போல் நான் என்ன செய்யக்கூடாது, இருக்கக்கூடாது. இந்த கிருபை எனக்கு இருக்குங்கிறதுனால நான் நினைச்சதெல்லாம் செய்ய முடியாது. அல்லேலூயா. நான் விரும்பினபடிலாம் வாழ முடியாது. பாவம் செஞ்சுட்டு எனக்கு மன்னிப்பு கிடைச்சிரும் நான் சொல்லக்கூடாது. ஏன்னா இந்த கிருபைக்கான கிரயம் பெரியது. அல்லேலூயா. உங்களுக்கு இது புரியணும்னு வச்சுக்கோங்க. இந்த கிரயம் அப்படிங்கிறது புரியணும், இது ரொம்ப வேல்யூவானது புரியணும்னா அதுக்கு ஒரு நல்ல உதாரணம் பைபிளில் தாவீது வாழ்க்கையில் நடந்தது. தாவீது ஒரு நாள் பாருங்க, தாகம் எடுக்குதுன்றோம், தண்ணி தாகமாக இருக்குன்றோம். தண்ணி தானே எந்த கொண்டு வரேன் அப்படின்னு சொல்லி கொடுத்தா, இல்லை எனக்கு ஒளிமுக வாசல் இருக்குது பார்த்தீங்களா, அங்கே ஒரு கிணறு இருக்குது, அந்த தண்ணி மேலே தான் எனக்கு என்னது தாகம்ட்டான். இப்போ அந்த இடம் முழுவதும் பெலிஸ்தியர்களால் சூழ்ந்திருக்கிறது. அவங்க தான் முற்றிலும் வளைந்து கொண்டிருக்கிறார்கள். அந்த இடத்துக்கு உள்ளே நிச்சய முடியாது, போக முடியாது. ஆனால் ராஜா சொல்கிறாரு, எனக்கு இப்போ எப்படி இருக்குது, தாகமாக இருக்கு. பாருங்க, அவர்கிட்ட ஒன்றுமே சொல்லாமல் திடீர்னு ஒரு 3 பேர் வந்து அந்த தண்ணியை கொடுக்குறாங்க. என்னென்ன நடந்ததுன்னு பார்த்தா, பெலிஸ்தியர்கள் சேனைக்குள்ள அவங்க நுழைஞ்சி ஒருத்தன் கண்ணிலையும் படாமல் அந்த கிணத்துக்குள்ளே இறங்கி தங்களுடைய உயிரை பணைய வச்சு இந்த தண்ணி எடுத்துகிட்டு வந்து ராஜாவை கொடுத்துட்டான். எங்கள் ராஜாவுக்கு தாகம், அந்த தண்ணி தான் வேணும்னா அதை கொடுப்பதற்கு நாங்கள் என்னன்னாலும் செய்யறதுக்கு ரெடின்ட்டான். இப்போ இந்த தண்ணி பாத்திரத்தை வாங்கின தாவீது நடுங்கிட்டு சொல்கிறான், ஐயோ இது 3 உயிர்கள், இது வெறும் தண்ணி கிடையாது, 3 உயிர் இது. அதனால் இதை நான் குடித்தா அது பாவன்னு கர்த்தருக்கே ஊத்துறேன்னு ஊற்றிட்டான். அப்போ கிருபை அப்படிங்கிற ஒன்றை சும்மா வாயால் அப்பப்போ ஈஸியாக சொல்லிட்டு நம்ம என்ன செய்யக்கூடாது,
போக்கூடாது. அது ஒரு உயிர். மேன்மையை துறந்த நம்முடைய தெய்வம் நமக்கு செய்த கிரயம். அடிமையின் ரூபம் எடுத்து தம்மை தாமே வெறுமையாக்கி தன்னுடைய உயிரையே கொடுத்து தாங்க இந்த கிருபையை நமக்கு அருளுகிறார். அப்போ இந்த கிருபைக்கு நம்ம எவ்வளவு பாத்திரவான்களா இருக்கணும். தகுதி இல்லாதப்ப அவர் கொடுத்துட்டாரு. ஆனால் இந்த கிருபையை விருதாவாக்கலாமா? இந்த கிருபையை போக்கடிக்கலாமா? இந்த கிருபையை உதாசீனப்படுத்தலாமா? படுத்தவே கூடாது. கடைசி வரைக்கும் இந்த கிருபைக்கு முன்பாக இந்த கிருபாசன தண்டையிலேருந்து அந்த கிருபை நமக்கு அருளப்படுகிறது. அப்போ தைரியமாக கிருபாசன தண்டைக்கு வர்றேன் அப்படிங்கிறதுனால இஷ்டம் போல வாழ்ந்துட்டேன் இல்லை, ஒரு பயபக்தியோடு வருவேன், ஒரு தாழ்மையின் சிந்தையோடு வருவேன் அப்படின்னு சொல்லி நீங்கள் வந்தீங்கன்னா கிருபையும் மகிமையும் உங்களுக்கு அருளப்படும். நீங்கள் நிச்சயம் ஆசீர்வாதமாக இருப்பீங்க. கிருபைக்கு மதிப்பு கொடுப்பேன், பாவத்திற்கு விலகி ஜீவிப்பேன், ஆண்டவருக்கு முக்கியத்துவம் கொடுப்பேன்னு சொல்லி நீங்கள் உங்களை அர்ப்பணித்து பாருங்கள். கிருபை மேலே கிருபையை கர்த்தர் உங்களுக்கு கொடுப்பார். எல்லாரும் கண்களையும் மூடி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். அழிஞ்சு போயிருந்திருக்கணும், ஆனால் உயிரோடு இருக்கிறோம். தலை குனிஞ்சு கெட்டு போயிருக்கணும், ஆனால் வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். அல்லேலூயா. ஒரு பிரயோஜனம் நம்ம கொண்டு இல்லை அப்படிங்கிறதா நிலைமையாக இருந்திருக்கணும். ஆனால் இன்னைக்கு அநேகருக்கு ஆசீர்வாதமாக நம்ம மாறி இருக்கோம். எல்லாரும் நம்மளை புறக்கணிச்சாங்க, அற்பமாக நினைச்சாங்க, தூக்கி எறிஞ்சாங்க. ஆனால் கர்த்தர் நம்மளை ஆசீர்வச்சிருக்கிறார். தேங்க்யூ லோ. தூக்கி எறியப்பட்ட என்னை வேண்டும் என்று சொல்லி சேர்த்து கொண்ட நல்ல நேசரே, தூக்கி எறியப்பட்ட என்னை சேர்த்து கொண்ட நல்ல நேசரே, உம்மழகான கண்டதானே முடிந்ததென்று நினைத்த நான் இயேசுவின் அழகான இந்த கிருபையை நான் உதாசீனப்படுத்த மாட்டேன்ப்பா. எனக்கு வழங்கப்பட்ட கிருபையை நான் போக்கடிக்க மாட்டேன். ஆண்டவரே, இந்த கிருபையை வேல்யூ பண்ணுவேன். உமக்கு பயந்து உமக்கு முன்பாக என்னை தாழ்த்தி என்னை அர்ப்பணிக்கிறேன்ப்பா. இந்த பிள்ளைகளுக்கு கிருபையும் மகிமை அருளி ஆசீர்வதிப்பீராக. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். For prayer contact, Pastor J. Kumar, El Shaddai Ministries, 9500252586, Surandai.